ஜபம் சந்ததிக்கே ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜபத்திற்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 5, 6 வாசி. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். அப்படின்னா யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சாங்களான்னு அவன் பார்க்கல, தெரியாது. அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணதை இவனுக்கு காமிக்கல. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த யோபு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ, தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணாராமா. அப்போ தன்னுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணினதை பார்த்துல, அவங்க ஒருவேளை தப்பு பண்ணி இருந்தா கூட மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு திறப்புல நின்றவன். அதனாலதான் வேதம் சொல்கிறது, யோபுனுடைய பிள்ளைகளை போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் பூமி எங்கும் இல்லாத அளவிற்கு கர்த்தர் அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அதனால நம்முடைய ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்பார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு விழுந்து போனாலும், உங்க தரிசனம் மட்டும் சாகவே கூடாது. உங்க தரிசனம் மட்டும் அழியவே கூடாது. உங்க தரிசனத்தை அழிக்கிறதற்கு மட்டும் ஒருத்தருக்கும் நீங்க இடமே கொடுக்க கூடாது. அந்த தரிசனம் என்கிற அக்கினி எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். அது எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். நான் நம்புறேன், ஒரு நாள் அந்த தரிசனம் உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். ஆமேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த தவறான வழி நடத்துதல்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விலக்கி மீட்டு கொள்ளணும். இதற்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது.